வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். சேனல் கமெண்ட்டில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, என்னோடய வயது 45, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம்? பிஸ்னஸ் பண்ணுவதற்கு வயது மட்டும் இல்லை, எதுவுமே ஒரு தடை இல்லை. கர்னல் சாண்டோஸ் கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். KFC, கெண்டகி ஃப்ரைட் சிக்கன் எங்கே போனாலும் இருக்குது. அவருடைய வாழ்க்கையை 60+ தான் ஆரம்பித்தார். லேட்டஸ்டான ஒரு புது வரவை நான் சொல்கிறேன். என்ன தெரியுமா? ஃபல்குனி நாயர். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைகான்னு சொல்லப்படுற மிக வேகமாக வளர்ந்து வர ஒரு ஃபேஷன் நிறுவனத்தை 49 வயசில் தான் ஆரம்பித்தேன். 48-49 வயசில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அடுத்த 10 இயர்ஸில் என்டையர் இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சுருக்காங்கன்னா, வயது ஒரு தடையா? வயது நான் ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப் எதுவுமே தடையலை. நீங்கள் உன் மனம் தான் தடை. பணத்தடை வருதுன்னா அதுக்கு மனத்தடை தான் வருதுன்னு சொல்லுவேன். சரியா? அதுதான் சொல்கிறேன். மென்டாலிட்டி, மைண்ட் செட் மாறிச்சுன்னா எல்லாம் மாறும். நீங்கள் யாராக வேணா இருக்கலாம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டிங்களே, அதுக்கே நான் முதல்ல உங்களை பாராட்டுறேன். கலங்க. ரைட். ரெண்டாவது விஷயம், பிஸ்னஸ் ஆரம்பிக்க என்னென்ன வேணும்? முதல்ல நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் வேணும். கண்டிப்பாக 3 க்ரைட்டீரியா இருக்குது பணத்தை பற்றி சொல்லணும். ஆல்மோஸ்ட் மோர் தென் 23+ இயர்ஸ் நான் வந்து கார்பரேட்டில் இருந்திருக்கேன். நிறைய பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துருக்கேன் பல இண்டஸ்ட்ரியில். ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது, உங்களுக்கு பணம் இல்லையா பிஸ்னஸ் ஆரம்பிங்க. கொஞ்சம் பணம் இருக்கா பிஸ்னஸ் ஆரம்பிங்க. பணமே இல்லையா பிஸ்னஸ் ஆரம்பிங்க. நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? பணமே இல்லை எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும்? நான் சொல்கிறேன், பணமே இல்லைனா பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். கொஞ்சம் பணம் இருந்தால் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். நிறைய பணம் இருந்தால் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். பணம் இல்லைனா அதுக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்? நீங்கள் யோசிங்களேன். இப்போ நீங்கள் கமெண்ட், இந்த வாய்ஸை நீங்கள் நிறுத்திட்டு ஒரு பாஸ் போட்டு கமெண்ட்டில் போயிட்டு பணம் இல்லாமல் என்னென்ன தொழில்கள் ஆரம்பிக்கலாம் டைப் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், எதுவுமே என்டர்டெயின்மெண்ட் வீடியோக்கள் அல்ல. ஒரு டைரியோ நோட்டை எடுத்துக்கிட்டு காதில் ஹெட்செட்டை போட்டு கேளுங்க. முதல்ல கற்றுக்குங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கற்றுக்குறோமோ, நான் 100 மடங்கு கற்றுக்கிட்டால் தான் 10 மடங்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். 1% சக்ஸஸ் வரும். அப்போ 1% சக்ஸஸ்க்கு 100 மடங்கு நம்ம உழைக்கணும். முதல்ல லேர்ன் பண்ணுங்கள், அப்போ தான் ஏர்ன் பண்ண முடியும். ரைட்? இப்போ சொல்லுங்கள், பணமே இல்லாமல் ஆரம்பிக்கிறதுக்கு பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கா? இருக்கு. என்னென்னலாம் கமிஷன் பேஸ்ட் பிஸ்னஸோ, ரியல் எஸ்டேட், நிறைய பிஸ்னஸ் இருக்குது. புரோக்கிங் பிஸ்னஸ் எல்லாமே, அதாவது பணம் இல்லாமல் மாற்றி விடுறது. ட்ரேடிங் பிஸ்னஸ், இங்கேருந்து இங்கே அந்த மாதிரி பணம் இல்லாமல் பண்ணுற பிஸ்னஸ்கள் நிறைய இருக்குது. நீங்கள் யோசிங்க, உங்கள் ஏரியாவில் என்ன இருக்குது, என்ன மாதிரி பிஸ்னஸ் இருக்குது. ரெண்டாவது, கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்? நான் அடுத்தடுத்து இந்த சீரீஸில் கொஞ்சம் பிஸ்னஸ் இருந்தால் என்ன பண்ண முடியும்? இப்போ உங்கள்கிட்ட வந்து வெறும் 25,000 தான் இருக்குது, என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும்? என்கிட்ட 1 லட்சம் தான் இருக்குது, என்ன ஆரம்பிக்க முடியும்? இதை பற்றி நான் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்தது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா 3 விஷயம் தேவை. மெயினாக சென்ஸ் அப்படிங்க, துறை பற்றி அறிவு. என்ன இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுக்க போகிறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இது வந்து மெச்சூரிட்டி லெவல். 45 வயது பியூட்டிஃபுல் ஏஜ். உங்களுக்கு குழந்தைங்க பெருசாக வந்திருப்பாங்க, நீங்கள் மெச்சூர்டாக இருப்பீங்க. ஒரு பெண் குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்குனாலே மெச்சூரிட்டி தான். ஒரு தாய்க்கு இருக்கிற அந்த மெச்சூரிட்டி, எந்த குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் புருஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், மாமியார், மாமனார், நாத்தனார், உங்களை விட சிறப்பாக பிஸ்னஸை யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த பிஸ்னஸ் எப்படி எடுத்துக்கிறேன்னா, பிளானிங். நாளைக்கு காலையில் என்ன வேணுமோ அந்த நைட்டே சேவிங்க. ஆண்களால் அப்படி பண்ண முடியுமா? யோசிக்க கூட முடியாது. ஒரு ஆணால் நாளைக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க கூட முடியாது. ஒரு பெண்ணால் முடியும். காலைல தோசை ஊற்றணுமா, அதுக்கு என்ன பண்ணணும், இட்லி மாவு அரைக்கிறதுலேருந்து எல்லாமே தெரியும். பிளானிங்லேயும் லேடிஸ் பர்ஃபெக்ட், பக்கா. அதனால் நீங்கள் தான் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ். ரைட். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள், சென்ஸு. ரெண்டாவது மெச்சூரிட்டி. மூணாவது ரொம்ப முக்கியம், சைக்காலஜி. இதுலேயுமே லேடிஸை அடிச்சுக்கவே முடியாது. யாரை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இந்த பையனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இந்த பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஹஸ்பண்ட் எப்படி, இந்த ஹேண்ட்லிங் பவர் இயற்கையாகவே கடவுள் வந்து பெண்களுக்கு மிக அதிகமாக கொடுத்துருக்கு. அதனால் சைக்காலஜியில் நீங்கள் பெரிய ஆள். அப்புறம் நீங்கள் ஆரம்பிக்காமல் யார் பிஸ்னஸ் ஆரம்பிப்பா? இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும், டைம் அண்ட் எஃபோர்ட். எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிறீங்க? ஒரு நாளில் ஒரு 2 hours எடுக்க முடியுமா, 1 hour எடுக்க முடியுமா, 1/2 hour எடுக்க முடியுமா, 5 hours எடுக்க முடியுமா, இல்லை ஃபுல் டைமாக பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் போடுற எஃபோர்ட்டை பொறுத்து தான் பிஸ்னஸ் ஜெயிக்குமா இல்லையான் இருக்கு. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அக்கௌண்ட்ஸை எந்த மாதிரி ப்ராப்பராக எழுதி, இன் அண்ட் அவுட். லேடிஸ் அதையும் சொல்ல வேணாம், ஏன்னா பட்ஜெட் பெரும்பாலும் 90% வீடுகளில் போடுறதே லேடிஸ் தான். அப்போ உங்களுக்கு பட்ஜெட்டிங்கும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட தான் காசு இருக்க போது, படிப்புக்காக இருக்கட்டும், க்ரோசரிக்காக இருக்கட்டும், வாடகைக்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் பார்க்குறீங்க. அப்போ இதையே அப்படியே பிஸ்னஸில் அப்ளை பண்ண போறீங்க. பர்சனல் ஃபினான்ஸ் வர்சஸ் பிஸ்னஸ் ஃபினான்ஸ், அவ்வளோதான். சரியா? இது கரெக்டாக இருந்துட்டாலே, இந்த அக்கௌண்ட் கரெக்டாக இருந்துட்டாலே கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வராது, ரன்னிங் கேபிட்டல் ப்ராப்ளம் வராது. நிறைய பிஸ்னஸ் ஒன்று ஸ்ட்ரகிள் ஆகுது எங்கன்னா, பிஸ்னஸை ஒரு இருக்கிற காசு வச்சு ஆரம்பிச்சிருவாங்க, கடனை வாங்கி ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தொடர்ச்சியாக அவங்களால பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா கேஷ் ஃப்ளோ. பணம் வந்து வராது. பண வரவு நின்று போயிடும்.
அதை முதல்ல நல்லா பார்த்துக்கணும். அக்கௌண்ட்ஸில் நீங்கள் போடும்போதே எனக்கு ஒரு 3 months 4 months 6 months பணம் வரலாம், என்ன பண்ண போகிறேன், எனக்கு வர வேண்டிய இடத்துல பணம் வரலன்னா நான் எப்படி இந்த பிஸ்னஸை ரன் பண்ண போகிறோம், அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கணும். என்ன பண்ண போகிறேன், எவ்வளோ நாள் நான் தாங்குவேன், இதை கற்றுக்கணும். மெயினாக இண்டஸ்ட்ரி பற்றி தெரியணும். இண்டஸ்ட்ரி பற்றி தெரியாமல் இறங்கவே கூடாது. நான் சொல்லிட்டேன் திரும்பி, லேர்னிங் தான் ஏர்னிங். இண்டஸ்ட்ரி எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி, அதில் எப்படி நம்ம காசு பண்ண போகிறோம், அதோட ப்ளஸ் மைனஸ் என்ன, அதோட ட்ரெண்டிங் என்ன, லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன, இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸில் யார் வேணால் பண்ண முடியும். ஏற்கனவே சொன்ன அந்த சகோதரிக்கு என்னென்ன விஷயங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க தேவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல்ல அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா? இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். எதற்காக இந்த பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் கேளுங்க. ஒரு கமிட்மெண்ட்டுக்காக வந்திருக்கீங்களா, கடனுக்காக வந்திருக்கீங்களா, இல்லை யாரோ சொன்ன பிஸ்னஸ் எடுக்கிறீங்களா, இல்லை எடுக்க போகிறீங்களா, எதற்காக இந்த பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு 3 பாயிண்ட் எழுதுங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு டைரியோ நோட்டோ எழுதி வச்சுக்கிட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ஏன் இந்த பிஸ்னஸ் நான் பண்ணணும், ரெண்டாவது நான் இதை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, என்னால் அது முடியுமா அப்படின்றத மாற்றி கேட்குறேன். முடியும், எப்படி முடியும் அதை எழுதுங்க முதல்ல. இதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவை, இந்த தொழிலுக்கு தேவை, எனக்கு இதில் என்னென்னலாம் தேவை, எனக்கு என்னென்னலாம் தெரியும், இதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நான் வேறு யாராவது பார்ட்னர்ஸ் எடுக்க போகிறேன்னா, ஒரு சில இண்டஸ்ட்ரி ஒரு சில ஏரியாவில் எனக்கு நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பேசிக்கலாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு செல்லிங் தெரியும், ஆனால் அக்கௌண்டிங் தெரியாது. அப்போ அக்கௌண்டிங் வேறு யாராவது நான் ரெக்ரூட் பண்ண போகிறேன்னா, இல்லை ஒரு பார்ட்னராக எடுக்க போகிறேன்னா, இது மாதிரி நம்ம முதல்ல எடுத்துக்கணும். ஏன் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டேன்னா, அடுத்தது இன்னொரு கேள்வி, எப்போ இதை ஆரம்பிக்கலாம், இந்த கேள்வி இருக்குது. இப்போ எனக்கு எதுவுமே தெரியல, நான் ஆர்வக்கொள்ளால் ஆரம்பிக்கிறேன், என்கிட்ட காசு இருக்குது, இல்லை எனக்கு பணம் கொடுக்க யாராவது இருக்காங்க, உடனே இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாமா, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. பட் அது எவ்வளோ நேரம், இப்போ ஆரம்பிக்க போகிறோமா, இன்னொரு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு ஆரம்பிக்க போகிறோமா, அதுக்கு இடம்லாம் பார்க்கணுமா, கடை எங்கே எடுக்கணும், ஏதாவது ஒரு கடையை எடுத்து உங்களால் அந்த பிஸ்னஸை பிராண்டாக மாற்ற முடியுமா, அல்லது மக்கள் வந்து போகிற இடத்துல அந்த கடையை ஆரம்பிக்கணுமா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ ஏன் இந்த பிஸ்னஸ், எதுக்காக நான் இப்போ ஆரம்பிக்கணும், இதற்கான தெளிவான பதில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பற்றி கற்றுக்க சொன்னேன், ஏன் பண்ணணும், இப்போ ஏன் பண்ணணும், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்வக்கோளால் இறங்கிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை நமக்கு வேண்டிய பணம் வரலை, பெரிய அளவு பிஸ்னஸை சக்ஸஸ் ஆகலை, சொந்தக்காரனோ ஃப்ரெண்ட்ஸோ, ஈவன் நீங்கள் உங்களுடைய பண இழப்போ, பணமும் ஒரு பக்கம் இழந்திருப்பீங்க, ஒரு பக்கம் நேரம் இழந்திருப்பீங்க, மன உளைச்சல், நிம்மதி இழந்திருப்பீங்க. ஏன்னா பிஸ்னஸ்ன்றது கேட்கவா கிடையாது, எல்லாரும் இறங்க முடியாது, எல்லாரும் தண்ணியில் குதிக்க முடியுமா, எல்லாரும் தண்ணியில் குதிக்க முடியும்னா எல்லாரும் பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்போ தண்ணியில் குதிக்கணும்னா நீச்சல் தெரியணும், நீச்சல் தெரியலன்னா நம்ம குதிக்கவே கூடாது. அப்போ நீச்சலை கற்றுக்கணும்ல. ஆர்வக்கோளாறில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்குது, எதுவுமே தெரியாது. இப்போ பாருங்க, கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பயங்கரம், ஏன் ஏறுது ஏன் இறங்குதுன்னே தெரியாது. யாரோ ஒருத்தர் சொன்னாலும் பணம் போகிறது, அப்புறம் போயிடுச்சுன்னு கற்றுக்கிறது. உனக்கு தெரியுமா இண்டஸ்ட்ரி பற்றி, தெரிஞ்சால் இறங்க, இல்லை உனக்கு பணம் எக்ஸஸாக இருக்குது, அது போனால் வராதுன்னு தெரிஞ்சால் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சோம், சரி போட்டு தான் பார்க்கலாமேன்னு கேம்பிள் பண்ணலாம். வாழ்க்கை கேம்பிள் பண்ணுவதற்கான இடம் இல்லை. வாழ்க்கை ஒரு தடவை தான், அது கடனோட ஓட்டக்கூடாது. அப்போ ப்ராப்பராக பிளான் பண்ணி இறங்கணும் அப்படின்னா பிஸ்னஸில் ஃபெயிலியர் வராது. பிஸ்னஸ் ஃபெயிலியர் வரல அப்படின்னா கடன் வராது. அதனால் திரும்ப சொல்கிறேன், நான் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறேனோ எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். பண்ணலை அப்படின்னா எதை இனியாவது பண்ணுங்கள். அடுத்த விஷயம், என்னோடய குரு எப்பயுமே சொல்லுவாங்க, நீ ஒரு பிஸ்னஸ் எடுக்கும்போது அந்த லாங் டேர்ம் சக்ஸஸை எதிர்பார்த்து போகணும். உடனே பணம் வரும்னு எதிர்பார்த்தினா கண்டிப்பாக நீ காணா போயிடுவோன்னு அர்த்தம். உடனே பணம் வருது, என்கிட்ட ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார், 4000 மடங்கு. 4000 மடங்கா? இதெல்லாம் தெரிஞ்சு போடுறாங்களா தெரியாமல் போடுறாங்களான்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. 4000 மடங்கு ஒரு பிஸ்னஸ் லாபம் கொடுக்குற பிஸ்னஸ் கடவுளாக அந்த பிஸ்னஸோட ஃபவுண்டர் சிஓ கடவுளே ஆரம்பிச்சிருக்காரோ? எனக்கு ஒரு டவுட் இருக்குது, கடவுளாலே அப்படி பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு. விளையாடுறீங்களா? 4000 மடங்கு 400 மடங்கு 40 மடங்குன்னு அவன் பணத்தை போட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருக்கான் பிஸ்னஸ். அதுவும் இல்லாமல் கொரோனாவுக்கு புது பேரை வச்சு அனுப்பிச்சிட்டு இருக்கானுங்க. அது காலையில் பேப்பரெல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குது, டிவி நியூஸோ. அதுவும் நம்ம ஸ்டாஃப்லாம் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, சார் யூகேல பார்த்தீங்களா 1,00,000 பேர் அப்படின்னு பக்குன்னு இருக்கு நமக்கு. ஏன்டா இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கீங்க, காலைல அப்போ தான் ஏதாவது பண்ணலாம்னு உட்காந்துருப்போம். யூகேல 1,00,000 பேர் வந்தால் என்னடா எனக்கு வர வச்சிடாதீங்கடா, பேசியே வர வச்சிருக்கீங்க போல இருக்கடா அப்படின்னு தோணும். அப்போ இந்த மாதிரி த்ரெட்டன்ஸ் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் லாபம் வரலன்னா எப்படி நீங்கள் தாங்க போகிறீங்க, எவ்வளோ வழி தாங்க போகிறீங்க, எவ்வளோ அடி தாங்க போகிறீங்க, அதை பொறுத்து இருக்கு உங்களோட சக்ஸஸ். புரியுதா? இதுக்கு என்ன சொல்ற, மென்டல் ஹெல்த் இருக்கணும், மென்டல் ஃபிட்னஸ் இருக்கணும். என்னால் எதுவும் பண்ண முடியும். அப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் வரும், பட் நினச்சதே நடக்குமா? நடக்காத போது நீங்கள் என்ன ஆவீங்க? இப்போ பணம் வருது, இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம், பணம் வரலை, என்ன பண்ணுவீங்க? கமிட் பண்ணியிருப்பீங்க. அப்போ பிளான் பி, பிளான் சி, பிளான் இசட் வரைக்கும் போகணும். அது உங்களால் முடியுமா? அப்போனா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்.
அடுத்தது இங்கே பிஸ்னஸ் என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. பிஸ்னஸ் என்பது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்தாலே ஒரு BMW, ஜாகுவார், பென்ஸு, ஆடி எல்லாம் வாங்கலாம், வாங்க முடியாதெல்லாம் சொல்லலை. வாங்கணும் மாட்டதே ஒரு கேள்வி இருக்குது. பட் இதை வாங்கலாம் நினச்சி பிஸ்னஸில் வேலை செய்யும்போது எதுவும் கிடைக்கல, பிஸ்னஸ் பண்ணால் கிடைக்கும். வேலை செய்யும்போது பிஸ்னஸ்க்கு என்ன தெரியுமா, நீ வேலை செய்யும்போது 9 to 5, ஆனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 24/7 ஒர்க் பண்ணி தான் ஆகணும். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. மேரேஜ் ஃபங்க்ஷனை எதுவுமே போக முடியாது. பிஸ்னஸில் இப்போ பிஸ்னஸ் நான் எப்படி தெரியுமா சொல்லுவேன், ஆண்டர்பிரினர்ஸை பொறுத்த வரைக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிற தொழில் முனைவர்கள்ட்ட நான் சொல்கிறது என்ன தெரியுமா, உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்பேன். இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுப்போம். சரியா, அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த கன்சீவிங் ஸ்டேஜில் நினச்சி பாருங்கள், அவங்க ஒய்ஃப் எப்படி இருந்தாங்க, நீங்கள் எப்படி இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒய்ஃப் பார்த்த பார்வை எப்படி இருந்தது, அவங்க கன்சீவ் ஆன பின்னாடி நீங்கள் பார்த்த பார்வை எப்படி இருக்குது, உங்கள் ஒய்ஃப் மேலே உங்களோட அப்பா அம்மா கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, கேரிங் கொடுக்குறீங்களா இல்லையா. சரி, நீங்களே கேரிங் கொடுக்குறீங்க, எக்ஸ்டர்னல் கேரிங். ஆனால் இன்டர்னல் கேரிங் அந்த பொண்ணு கொடுக்குது அந்த குழந்தைக்கு, வரப்போகிறது ஆனா பெண்ணான்னு தெரியாது, அது எவ்வளோ கஷ்டப்படும். அது இந்த மாதிரி டெஸ்ட் பேபினா சொல்லவே வேணாம், அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தை பெட் ரிட்டனாக இருக்கும், பழைய படிக்காதே பெற்றுக்கணும். அதையும் தாண்டி குழந்தை வளருது. நார்மல் குழந்தைக்கும் ஒரு டெஸ்ட் டியூப் பேபிக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை எப்படி இப்போ நான் சொல்கிறது டெஸ்ட் டியூப் பேபின்னு வச்சுப்போம். ஒரு 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து நம்ம ஒரு டெஸ்ட் டியூப் பேபி மூலம் குழந்தைய பெற்றுக்கிறோம். கன்சீவ் ஆகும்போது எவ்வளோ கேர் கொடுப்போம். ஐயோ இவ்வளோ நாள் ஆச்சு எல்லாரும் கேட்குறாங்களே, அந்த வலிகள் அவமானங்கள் தாங்கிட்டு நம்ம அது இல்லாமல் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த பேபியை கன்சீவ் பண்ணியிருக்கோம். அது பணம் கொடுத்து பேபி வாங்கியிருக்கோன்னு வச்சுப்போம். அதுக்கு கெமிக்கலு, ட்ரக் ஏகப்பட்டது போட்டு அந்த பொண்ணோட உடம்பே போயிடும். ஏற்கனவே மறுஜனனத்தில் அது பிழைக்காதுன்னு தெரியாது. அதையும் தாண்டி புதுசாக அந்த குழந்தை பெறுவதற்காகவே, மற்ற அம்மாக்களுக்கெல்லாம் பெற்ற பின்னாடி தான் கஷ்டம், பெறும்போது தான் கஷ்டம், ஆனால் இவங்களுக்கு பெறத்துக்கு முன்னாடியே கஷ்டம். அப்போ அந்த டெஸ்ட் டியூப் பேபி வருது, அதை எப்படி பார்த்துப்பீங்க? அந்த குழந்தையை நீங்கள் பார்ப்பதற்கும் உங்கள் மனைவி பார்ப்பதற்கும் என்ன வித்தியாசம்? இப்போ புரியுதா? அந்த குழந்தை நார்மல் குழந்தைய தூங்கும், அம்மா தூங்குவோம், அந்த குழந்தை தூங்கும்போது தூங்கும், எந்திரிக்கும் போது எந்திரிக்கும். இப்போ குழந்தை வளர்ப்பு எவ்வளோ பெரிய விஷயம், அதனால் எவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குது. ஆனாலும் அந்த குழந்தையால் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, உண்மையா இல்லையா? அது சுகமான சுமைன்னு கூட வச்சுக்கலாம், பட் கஷ்டம் இருக்கா இல்லையா? அதை விட 100 மடங்கு கஷ்டம் பிஸ்னஸ் அப்படின்னு வச்சுக்கிங்க. ஒரு டெஸ்ட் டியூப் பேபியை பெற்றெடுப்பதுமா பிஸ்னஸ். அது டெஸ்ட் டியூப் பேபி பெற்றுக்கிட்டவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க கேக் வாக்குன்னு நினைக்கிறாங்க. பிஸ்னஸ் கேக் வாக் கிடையாது, புரியுதா? இன்ச்சாக பண்ணணும், கரெக்டான நேரத்துக்கு மெடிசன் எடுத்துக்கணும், டாக்டர் எப்போ சொல்கிறாங்களோ போய் பார்க்கணும். இது மாதிரி பல விஷயங்கள் குழந்தை பெறுதல் இருக்குது. அதை விட 100 மடங்கு இருக்குது பிஸ்னஸ் நடத்துறது, பிஸ்னஸ் பண்ணுறது. இதை நான் எதுக்கு சொல்லனா, முடியாதுன்னு சொல்ல, அது டஃப் தான், பட் உங்களால் முடியும். டஃப்பான விஷயங்கள் தான் பணத்தை கொடுக்கும். அப்படி உங்களுக்கு டஃப்பாக இருக்குது, என்னால் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வேலைக்கே போயிடுங்க, வேலையிலே இருந்துருங்க. வேலையை விட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கணும். நேரம் காலம் பார்க்க முடியாது, சரியா? எங்கேயும் போக முடியாது. எந்த அளவுக்கு அடிப்படுவீங்களோ அவமானப்படுவீங்களோ. நான் கார்ப்பரேட்டில் இருக்கும்போது என்னோட கிளைண்ட் என்னை ஹேண்டில் பண்ணதுக்கும், நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு நான் திரும்பி போனதுக்கும் அப்படியே யூ-டர்ன் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், விஜய் பிரயாகன்ற ஒரு மனுஷனுக்கு முன்னாடி இருந்தது அந்த கௌரவம், பெருமை, அதெல்லாம் அது என்னோட கம்பெனி கார்டில் இருந்தது. என்னோட விசிட்டிங் கார்டுக்கு தான் மரியாதை, என் பிஸ்னஸ் கார்டுக்கு தான் மரியாதை ஒழிஞ்சு எனக்கு இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு XYZ கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஓவாக போயிருக்கேன். அவன் என்னை பார்க்குற விதம் எப்படி இருக்கு. முன்னாடி நான் கார்ப்பரேட்டில் ஒரு பெரிய ஏஷியாவில் நம்பர் 3 கம்பெனியில் போயிருக்கேன். இங்கே எப்படி இருக்கேன், ஏதோ ஒரு 10க்கு 10 ஆஃபீஸ் ஆரம்பிச்சு நான் போகிறேன். என்ன மரியாதை இருக்கும், ஏதோ பழகிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. பட் இதுவும் நல்லது, ஒரு வேலை அதில் நான் நிறைய லெசன் கற்றுக்கிட்டேன். அப்போ இது நீங்கள் வேலை செய்கிற வேலையை வச்சு இதே மரியாதை உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்தா கிடைக்கும் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால் அதையும் யோசிக்கணும். எதுக்கு நான் என்னோடய ஸ்டோரியை சொல்கிறேன்னா, அதில் தான் நான் வந்திருக்கேன், உங்களாலையும் வர முடியும். நீங்கள் போய் ஒரு பிஸ்னஸை சொல்கிறீங்க, உங்களோட ப்ராடக்ட்டை சொல்கிறீங்க, உங்கள் சர்வீஸை சொல்கிறீங்கன்னா யாரும் சிவப்பு கம்பளம் விரித்து உங்களை வாங்குன்னு சொல்ல மாட்டாங்க. மெயினாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போது உங்களுடைய அப்பா அம்மாவோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ, உங்களோட குழந்தைகளே ஆரம்பி, உன்னால் முடியும் எத்தனை குழந்தைகள் சொல்லுவோம், எத்தனை அப்பா அம்மா சொல்லுவோம், எத்தனை கணவன் மனைவி சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. பட் அதையும் தாண்டி ஜெயிக்கிறதா பிஸ்னஸ், புரியுதா? 10% தான் வாய்ப்பு இருக்குது. ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள், ஒரு 5 years கழிச்சு 80% பிஸ்னஸ் இருக்காது. அப்போ நம்ம 80ல் இருக்க போகிறோமா, 20ல் இருக்க போகிறோமா? ஆனால் ஒரு 5 years பாருங்கள், 5 பிஸ்னஸ் தான் இருக்கும். அப்போ எப்பயுமே சக்ஸஸ் ரேட்டு 4% தான். ஒருத்தன் சூப்பர் ஹீரோ, புரிஞ்சுங்க. 100 பிஸ்னஸ் ஆரம்பித்தானா ஒருத்தன் செமையாக சம்பாதிப்பான், 4 பேர் சர்வை பண்ணுவாங்க, மற்ற 95 பேர் காணாம போவாங்க. இந்த ரிஸ்க் ஃபேக்டரை புரிஞ்சுக்கிட்டு அந்த 1% நீ இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், 4% இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை நாம் முடிவு பண்ணணும். அதனால் இந்த பிஸ்னஸ் என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களால் முடியாதுன்னு சொல்ல, உங்களால் முடியும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க உங்களால் முடியுமா? அதுக்கப்புறம் பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னு அழுவக்கூடாது. ஐயா சாமி அப்போல்லாம் வரமாட்டேன், கடன் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, காப்பாற்றுங்க. அந்த வாய்ப்பே இல்லை ராஜா. நீ பண்ணுறதை சரியாக பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நல்லா வரும்.
நீ பண்ணுறதை சரியாக பண்ணலை அப்படின்னா பிரபஞ்சம் பண்ணும், நம்மளால் தாங்கிக்க முடியாது. சரியா? அடுத்த விஷயம், ஒரு டிசைர் இருக்கணும். கடைசி ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன தெரியுமா? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறன்றது ஆர்வ கோளாறுல ஆரம்பிக்கக்கூடாது. உங்களுடைய ரத்தம், சத நரம்பு எல்லாத்துலேயும் பிஸ்னஸ் உங்கள் ரத்தத்தில் பி பாசிட்டிவ் பிஸ்னஸ் பாசிட்டிவ் ஓடணும். எவன் எதை தடுத்தாலும், நான் ஆரம்பிக்க போகிறேன், தடுத்தாலும் செய்வேன். எனக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும், எனக்கு தெரியும். அப்போ கால்குலேட்டட் ரிஸ்க்கு. இப்போ நீங்கள் ஒரு காரில் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு கார் போகுது, அந்த காரை முந்திரிங்க, முன்னாடி ஒரு பஸ்ஸோ லாரியோ வருது, உங்களுக்கு அந்த கேப் தெரியும், உங்களுக்கு டைமிங் தெரியும், உங்கள் வாகனத்தோட வேகம் தெரியும், அந்த வாகனத்தோட வேகம் தெரியும், அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் தெரியும். இந்த காரை இந்த இடத்துல முந்தலாமா வேணாமா? ஒரு வேளை நீங்கள் முந்தி போகிறீங்க, முன்னாடி ஒரு அந்த பஸ்ஸோ லாரியோ வேகமாக வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? பின்னாடி போயிடுவீங்க. அதுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. அந்த டைமை கால்குலேட் பண்ணனா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். கரெக்டாக இல்லையா? அதில் உயிர் கூட போகலாம். அது மாதிரி தான் பிஸ்னஸ் கால்குலேட்டர் ரிஸ்க் இருக்கணும். பிஸ்னஸ் வந்து ஏனோ தானெல்லாம் பண்ணக்கூடாது. இது மாதிரி ஆகும்போது இந்த மாதிரி ஆகும். புரியுதா இல்லையா? அப்போ ரோட்டில் எவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஆனால் கார் ஓடாமலா இருக்குது, பஸ் ஓடாமலா இருக்குது, டூ வீலர் போகாமலா இருக்காங்க, போயிட்டு தானே இருக்காங்க. ரோடுன்னு ஆக்சிடென்ட் நடக்க தான் செய்யும். ஆனால் எத்தனை ஆக்சிடென்ட் நடக்கும்? நமக்கு நடக்குமா? அதை நம்ம யோசிக்கும். புரியுதா? அதனால் பிஸ்னஸ், அந்த சகோதரிக்கு நான் சொல்கிற கடைசி விஷயம் என்ன தெரியுமா? எக்ஸ்ட்ரா காசு வேணும், கொஞ்சம் காசு வேணும், கமிட்மெண்ட், ஹஸ்பண்டுக்கு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும். அதற்காக தான் பிஸ்னஸ். ஆனாலும் கூட இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் உமன், உங்களால் எதுவுமே பண்ண முடியும், உங்களால் எதையுமே சாதிக்க முடியும். உங்களை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. துணிஞ்சு பிஸ்னஸ் இறங்கலாம். நான் சொன்ன விஷயங்களை ஹெட்செட் போட்டு திரும்ப கேளுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நண்பர்களை, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், இது வந்து அந்த சகோதரிக்கு மட்டுமல்ல, உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இனி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இதை 2 தடவை 3 தடவை கேளுங்க. டவுட் இருந்தால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் நான் சொன்ன விஷயத்தை செஞ்சீங்கன்னா இந்த பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார், சி ஆன் டாப்.